வணக்கம் நேர்களே, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அதாவதுங்கய்யா, காவல் தெய்வம் ஒரு ஒரு ஊர் இருக்குன்னா பெண் தெய்வம் இருக்கும், காவல் தெய்வம் மெயினாக வேணும். காவல் தெய்வம் அப்படின்னா ஒரு ஊருக்கு எல்லை பகுதியில் காவல் தெய்வம் கண்டிப்பாக இருக்கணும், எந்த ஊராக இருந்தாலும் சரி. இப்போ எல்லாம் சிட்டி மாநகராட்சி அப்படி இப்படிலாம் பெருசாகிடுச்சு. இருந்தாலும் அந்த காவல் தெய்வங்கிறது கருப்பணசாமி வச்ச இடத்துல நல்ல முறையில் அது அந்த ஊரவே காக்கும். அது சிட்டியாக என்னன்னா மாநகராட்சியாக இருந்தால் என்ன, அந்த காவல் தெய்வம் கண்டிப்பாக அந்த ஊரை காப்பாற்றும். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரகம் கண்டிப்பாக பாருங்கள். இந்த நவக்கிரகம் அப்படின்னா எந்தெந்த தெய்வத்தை குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, சாஸ்திரா, பரம்பொருளை எந்த தெய்வத்தை நியமிச்சிருக்குதோ அந்த தெய்வம் எல்லை காவலாக கண்டிப்பாக அது காப்பாற்றும். அது அனுபவ ரீதியாக பார்த்தது. இப்போ மகர ராசிக்கு அதிபதி சனி போனா அதுக்கு அதிபதி கருப்பண்ணை, கும்பராசிக்கு அதிபதி சனி போனா அதுக்கு கருப்பண்ணசாமி காவல் தெய்வம். அப்படி காவல் தெய்வம் அப்படின்னு சொல்கிறது நினச்சதெல்லாம் நிறைவேறுங்க. ஒரு காவல் தெய்வம் உங்களுக்கு நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, ஃபாரினில் இருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள்ளே எந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தாலும் சரிங்க, நான் சொல்கிற சாமியோட பேரை சொன்னீங்கன்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நான் சொன்ன சாமியே, அதாவது அந்த தெய்வத்தை நீங்கள் டவுன்லோடு பண்ணி, அதாவது வீட்டில் ஹால்லாம் வச்சுக்கூடாதுங்க, நீங்கள் செட்டில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் காலையில் குளிச்சுட்டு அதனுடைய நான் சொல்கிறேன் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்க, நினச்ச காரியம் வெற்றி அடையும். வெளிநாட்டு உள்ளவங்களுக்கு குடியுரிமை இருக்குதுங்க, குடியுரிமை கிடைக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குதுங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு ஆண் வாரிசு வேணும்னு கேட்குறாங்க, கிடைக்குதுங்க. ஆனால் இது ரொம்ப லாங்கெலாம் இல்லைங்க. நீங்கள் அதான் மாதிரி எந்த நாடு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் டவுன்லோடு பண்ணி வச்சு நீங்கள் சேவ் பண்ணி வச்சு பார்த்துக்கலாம். அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு வைக்கலாம். வேறு ரொம்ப அதிகமானதெல்லாம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே கரூர் மாவட்டம், கரூர் டு மதுரை போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா அராகுறிச்சின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அராகுறிச்சிக்கு முன்னாடியே ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அணக்கருப்பண்ண சுவாமின்னு சொல்லிங்க. அணக்கருப்பண்ணன், அந்த அணக்கருப்பண்ணுங்க நான் சாதகம் சொல்லி நான் போய் வேண்டினதே நிறைவேறுக்குதுங்க. உண்மையாலுங்க 100க்கு 200 சொல்லாங்க. அந்த அணக்கருப்பண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. ஆத்தோரம் அராகுறிச்சிக்கு முன்னாடியே, கரூர்லேருந்து போகிற பைபாஸில் அராகுறிச்சிக்கு முன்னாடியே 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரைட் கட் பண்ணி உள்ளே போகணும். அங்கே ஆறு தண்ணி ஓடுற ஆறு இருக்குது. ஆறுக்கு அணை, அந்த அணை மேலே அந்த கருப்பனை இருக்கார். அந்த அணக்கருப்பண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. என்னங்க, அந்த அணக்கருப்பண்ணுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நான் சாதகம் பார்த்து நான் அனுப்பிச்சி விட்ட மக்கள் அனைவருமே சொந்த வீடு வேணுமா வீடு வாங்கிட்டாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. ஆனாங்க அந்த அணக்கருப்பண்ண சாமி கோயிலில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அந்த அணக்கருப்பண்ணுக்கு மேவரமாக ஒரு பந்தை போட்டிருப்பாங்க. பந்தை எப்படின்னா, அது பெரிய பில்டிங் தான், ஆனால் கீத்தில் பந்தை போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல போய் 2 பேர் உட்காந்து சயனம் கேட்கலாம். அந்த அணக்கருப்பண்ண சாமி கோயிலில் சயனம் கேட்குறது எப்படின்னாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே போனீங்கன்னா அங்கே பூசாரிகிட்ட சொன்னீங்கன்னா அவர் இந்த இடத்துல உட்காருங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ 2 பக்கம் சொல்லும், மாற்றி அணக்கருப்பண்ண கோயிலில் சயனம் சொல்லும், பள்ளி சொல்லும். அப்புறம் 2 பக்கம் சொல்கிறத நீங்கள் குறிச்சிக்கலாம். கல்யாணம், பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பையன் 2 டிகிரி முடிக்கணும், பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், எல்லாமேங்க. இப்போ ஐயா அணக்கருப்பனா, அதாவது அந்த அணக்கருப்பனும் இல்லாமல் சப்தகன்னி 7 கன்னிமார்களும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அந்த அணக்கருப்பன்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சுங்க, சப்தகன்னிக்கிட்டையும் நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. எனக்கு நிறைவேறிட்டால் கருப்பனா, நான் இது செஞ்சிருங்க கருப்பனா, இது நான் பண்ணி கொடுக்குறேன் கருப்பனா, நீங்கள் மனசார வேண்டுங்க. நீங்கள் என்ன சொல்லுதுன்னா, வேண்டுதல் வைக்காதீங்க. நான் இது செஞ்சு கொடு, நான் உங்களுக்கு செய்கிறேன்னு வேண்டுதல் வைக்காதீங்க. கருப்பனா எனக்கு செஞ்சு கொடு, என்னால் ஈண்டதை நான் செஞ்சிருங்க கருப்பனா. இதை நீங்கள் சொல்லிவிட்டு செஞ்சுட்டு வழிபட வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த கருப்பனை உங்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது கரூர்லேருந்து பைபாஸில் திண்டுக்கல் போகிற ரோடு. அப்போ அராகுறிச்சிக்கு முன்னாடி பைபாஸ்லேருந்து ரைட் கட் பண்ணி உள்ளே போகணும். கேட்டாலே சொல்லுவாங்க, அணக்கருப்பண்ண சாமின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க, உள்ளே போகலாம். அதாவது எப்படின்னா, ஒரு 3 எலுமிச்சம்பழம், 3 சுருட்டு, 3 சூடம், மல்லிகைப்பூ, சப்தகன்னி 7 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன உண்டானதை நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அங்கே பூசாரிகிட்ட சொல்லி விளக்கம் சொல்லி, நான் இடம் வாங்க போகிறேன், என் பையனுக்கு படிப்பு, என் பையனுக்கு கல்யாணம், என் பிள்ளைக்கு கல்யாணம், எல்லாமே கேளுங்க, சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் சயனம் கேட்க போகணும். அதாவது எப்படின்னா,
பள்ளி சைனம் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் போகணும். அந்த 6 மணிக்கு போனால் தான் அந்த பள்ளி சைனம் சொல்லும். கண்டிப்பாக நூற்றுக்கணக்கான பேர்னு வச்சுக்கலேன், என்னங்க என்னையும் சேர்த்தி தான் நான் போய் அந்த அணக்கருப்பன்ட்ட வேண்டி கண்டிப்பாக அந்த அணக்கருப்பனை எனக்கு செய்ச்சு கொடுத்தாரு. நான் வாழ்க்கையில் செய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அந்த அணக்கருப்பனை நீங்கள் நம்பி வாங்க. இல்லை நான் வெளிநாட்டு இருக்கிறேன், வேறு ஸ்டேட்டில் இருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் அந்த அணக்கருப்புன்னு சொல்லி நீங்கள் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோடையே செட்டில் வச்சுக்கலாம். இல்லை ஒன்று ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கலாம். ஏன்னா ஹால் இதிலெல்லாம் வைக்க முடியாது. காவல் தெய்வத்தை பக்குவமாக வச்சு நீங்கள் சாமி விட்டீங்கன்னா அந்த கருப்பனை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். நீங்கள் அமெரிக்காவில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு உறுதுணையாக காவலாக இருப்பார். உலகத்துக்கே காவல் தெய்வம், புரிஞ்சுக்குங்க. அதை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக செய்யலாம். அணக்கருப்பனை பிடிங்க, அணக்கருப்பண்ணன். அந்த அணக்கருப்பனை பிடிச்சா குழந்தை பாக்கியம் வேணுமா, ஆண் வாரிசு வேணுமா, வீடு கட்டணுமா, நிலம் வாங்கணுமா, கடன் வாங்கி கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாருங்க ஒரு மனிதன். பல கோடிங்க. நான் சொன்னேன் நீ அணக்கருப்பனை பிடி, கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் அப்படின்னாரு. ஆனால் ஒரு அவர் மனசு உழட்டிக்கிட்டே தான் போனார். போயிட்டு வந்து ஒரு 15 நாளில் மறுபடி ஃபோன் பண்ணேன், ஐயா நீங்கள் சொன்னது நான் போனேன், கருப்பனை என்னை காப்பாற்றிட்டார். என்ன காப்பாற்றிட்டாருன்னா, உன்னால் முடியாதப்பா, என்ன நீ வேறு எதாவது தப்பான முடிவுக்கு போயிடாத, ஏன்னா எங்கள் பேரை எதுவும் எழுதி வச்சுட்டு எதுவும் பண்ணிடாதப்பா, என்ன கடன் நீ கூட கொடுக்க வேண்டாம்ப்பா, இப்போ நடக்கிறது நடக்கட்டும், உன்னால் முடிஞ்சால் என்னைக்கு வேணால் கொடுங்க, இப்படி தான் சொல்லிட்டாங்க எல்லா கடன்களும் கோடிக்கணக்கில். ஏன்னா அந்த கருப்பனை வந்து இவரோட மனசை, அதாவது எப்படின்னா இவருக்கு அதாவது தெய்வத்திட்ட தாங்க முறையிட முடியும், வேறு ஆட்ட போய் முறையிட முடியும். அவர்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெய்வத்தானே தெரியும். கொடுக்க முடியுமா, ஏமாத்துறாருன்னு தெய்வம் தெரியுமில்ல. அப்போ உள் மனசை உணர்ந்து அந்த அத்தனை பேர் கடன் கொடுத்தவங்க எல்லாமே ஒன்றும் வேணாம்ப்பா, பேசிக்கலாம், பின்னாடி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. உன்னை வற்புறுத்தல, நீ நல்லா இரு, உனக்கு என்ன கையில் முடியுதோ அன்னைக்கு நீ கொடு, அப்படி தான் சொல்லி இன்றைக்கி நல்லா இருக்கார். ஏன்னா அவர் ஏமாந்துட்டார், நில பேர்கிட்ட கொண்டு கொடுத்து ஏமாந்துட்டார். 2 இடத்துல 3 இடத்துல கடனை மொத்தமாக வாங்கி நிறைய இடத்துல கொடுத்து ஏமாந்துட்டார். அதை எல்லாமே நாங்கள் சாதகப்படி தெளிவாக தெரிஞ்சனால தான் நீ அணக்கருப்பனை பிடிங்க சொன்னோம். ஏங்க தப்பான வழியில் போய் நம்ம ஒன்றும் தெய்வத்தை பிடிக்க முடியாதுங்க. கண்டிப்பாக என்னுடைய ஃபோன் நம்பரு வருது 95 14 77 10 74, பி மணிவேல் சோதிடர் என்னுடைய அதில் வரும். நீங்கள் கண்டிப்பாக அதில் கான்டாக்ட் பண்ணிங்க. உங்கள் சாதத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்கள் வாட்ஸ்அப்பை, அதாவது கடன் தொல்லை, பிரச்சனை, சிக்கல், கல்யாணம் ஆகலை, எதாக இருந்தாலும் சரி உங்கள் சாதத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுங்க. உங்களுக்கு தெளிவான பலன் சொல்கிறேன். அந்த அணக்கருப்பனை உங்களை காப்பாற்றுவார். வாழ்க வளமுடன்.